வெல்கம் டு மேத்ஸ் பேலஸ். ஸ்பெஷல் டெட் எக்ஸாமுக்காக 6th செகண்ட் டேர்ம் மேத்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் 4.1க்கான 1 மார்க்கை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கோடிட்டடங்களை நிரப்புக. ஒவ்வொரு முக்கோணத்திலும் குறைந்தபட்சம் டேஷ் குறுங்கோணங்கள் இருக்கும். ஒவ்வொரு முக்கோணத்திலும் குறைஞ்சபட்சம் 2 குறுங்கோணமாவது இருக்கும். குறைஞ்சபட்சம் 2, அதிகபட்சம் 3 வரைக்கும் இருக்கும். சரிங்களா? என்னென்ன குறுங்கோண முக்கோணம்னா 3மே குறுங்கோணமாக இருக்கும். மற்ற முக்கோணங்கள் செங்கோண முக்கோணம், விரிகோண முக்கோணம்லாம் பார்த்தோம் அப்படின்னா அதில் மினிமம் 2 குறுங்கோணங்களாவது இருக்கும். சரிங்களா? அக்யூட் ஆங்கிள்னு சொல்லுவாங்க. நம்ம இதை பற்றி ஆல்ரெடி ஜாமெண்ட்ரி டாபிக்கு தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் டேர்ம் வைஸாகவும் அதில் நம்ம இதோட விளக்கங்கள்லாம் சொல்லியிருப்போம். சரியா? அடுத்ததா, ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களும் வெவ்வேறானவை எனில், ஒரு முக்கோணத்தோட 3 பக்கமும் வேற வேறவா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அசமபக்க முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஸ்கேலன் ட்ரையாங்கிள் அப்படின்னு கொடுப்போம். ஸோ ஒரு ட்ரையாங்கிளுடைய எல்லா பக்கமும் வேற வேறவா இருந்துச்சுன்னா அது ஸ்கேலன் ட்ரையாங்கிள். அடுத்ததா, இருசமபக்க முக்கோணத்தில் டேஷ் கோணங்கள் சமம். இருசமபக்க முக்கோணத்தில் 2 கோணங்கள் சமம், அதே மாதிரி 2 பக்கங்களும் சமமாக இருக்கும். சரியா? ஒரு முக்கோணத்தின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரி. இது ரிப்பீட்டடாக நிறைய இதில் கேட்கக்கூடிய கேள்வி. ஸோ 180 டிகிரி. 5, ஒரு செங்கோண முக்கோணத்தில் 2 பக்கங்கள் சமம் எனில் அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா இரு சமபக்க செங்கோண முக்கோணம்னு சொல்லுவோம். சரிங்களா? என்னன்னு சொல்லுவோம்? இரு சமபக்க செங்கோண முக்கோணம், ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். ஐசோஸ்லஸ் ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். சரிங்களா? அடுத்ததா பொறுத்துக்க. அனைத்து பக்கங்களும் வெவ்வேறானவை. எல்லா பக்கமும் வேற வேறவா இருந்துச்சுன்னா அது அசமபக்க முக்கோணம். ஏதேனும் ஒரு கோணம் செங்கோணமா இருந்துச்சு அப்படின்னா அது செங்கோண முக்கோணம். ஏதேனும் ஒரு கோணம் விரிகோணமாக இருந்துச்சுன்னா விரிகோண முக்கோணம். எவையேனும் 2 பக்கங்கள் சமமாக இருந்துச்சுன்னா இரு சமபக்க முக்கோணம். 3 பக்கங்களும் சமமாக இருந்துச்சுன்னா சமபக்க முக்கோணம். அப்படியே இங்கிலீஷில் வந்தீங்கன்னா நோ சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா ஸ்கேலன் ட்ரையாங்கிள். 1 ரைட் ஆங்கிள் அப்படின்னா ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். கரெக்டாக? ரைட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். 1 அப்டியூஸ் ஆங்கிள் அப்படின்னா அப்டியூஸ் ஆங்கிள்டு ட்ரையாங்கிள். 2 சைட்ஸ் ஆர் ஈக்குவல், 2 சைட்ஸ் ஆஃப் ஈக்குவல் லென்த் ஈக்குவல் அப்படின்னா ஐசோசஸ் ட்ரையாங்கிள். ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னா ஈக்குவல் ட்ரையாங்கிள். சரிங்களா? ஓகேவா? இங்கே எழுதும்போதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெல்லிங் கரெக்டாக தப்பு இல்லாமல் எழுதிக்கோங்க. ஐசோஸ்லஸ் ட்ரையாங்கிள் நீங்கள் இங்கே பார்த்தும் எழுதிக்கலாம். சரியா? அடுத்ததா 12, கொடுக்கப்பட்ட முக்கோணம் ஒரு டேஷ். இங்கே பாருங்கள், இப்படி கோடு போட்டிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது 3 சமமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போ 3 பக்கமும் சமமாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? சமபக்க முக்கோணம், அண்ட் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். 13, ஒரு முக்கோணத்தின் அனைத்து கோணங்களும் செங்கோணத்தை விட குறைவு எனில், எல்லாமே செங்கோணத்தை விட, அதாவது 90 டிகிரியை விட கம்மி. 90 டிகிரியை விட கம்மி அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாமே குறுங்கோணம். அப்போ அந்த முக்கோணத்தை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குறுங்கோண முக்கோணம் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்ததா, ஒரு முக்கோணத்தின் 2 பக்கங்கள் 5 சென்டிமீட்டர் மற்றும் 9 சென்டிமீட்டர் எனில் 3வது பக்கம் டேஷ் ஆகும். இது ஒரு முறை டெட்டில் கேட்டிருந்தாங்க. 2 பக்கம் கொடுத்துருக்காங்க 5, 9ன்ட்டு. நம்ம ஒவ்வொரு ஆப்ஷனாக வரும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 5ன்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. 2 சின்ன பக்கங்களை ஆட் பண்ணால் அது 3வது பக்கத்தை விட பெருசாக இருக்கணும். பாருங்கள், 5 5 10. 10ங்கிறது இந்த 3வது பக்கமான 9 விட பெருசு. அப்போ கண்டிப்பாக ஆன்சர் என்னவா தான் இருக்கும்னா 5ஆக தான் இருக்கும். நீங்கள் என்ன மற்ற ஆப்ஷன் எடுத்து பாருங்களேன். அவங்க 5ம் 9ம் கொடுத்துட்டாங்க. நான் 3ன்னு எடுத்துக்கிறேன். 5 3 கூட்டினா 8. 8ங்கிறது 9 விட கம்மி. அப்போ இது வராது. 4, 5 4 9. 9 9 ஈக்குவலாகவும் வராது, அதிகமாக தான் வரணும். 14ன்னு எடுத்துக்கிறேன். 5 14 5 14 சின்ன நம்பர் ரெண்டுத்தையும் கூட்டிக்கணும். 5 9. கரெக்டாக? 5 9 தான் சின்னது. இங்கே 14ன்றது பெருசாகிடும். 5 9 14. 14 14 ஈக்குவலாக இருக்குது. அப்போ இதுவும் வராது. ஸோ ஆன்சர் 5 சென்டிமீட்டர். ஓகேவா? 15, ஒரு செங்கோண முக்கோணத்தின் கோணங்கள். ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு கோணம் செங்கோணமாக இருக்கும், மற்ற 2 கோணமும் என்னவாக இருக்கும் அப்படின்னா குறுங்கோணமாக இருக்கும். ஒரு ரைட் ஆங்கிள், 2 அக்யூட் ஆங்கிளாக இருக்கும். ஓகேவா? அடுத்ததா, சமபக்க முக்கோணமானது டேஷ் ஆகும். சமபக்க முக்கோணம் கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா குறுங்கோண முக்கோணமாக தான் இருக்கும், அண்ட் அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஏன் அப்படின்னா சமபக்க முக்கோணத்தில் 3 பக்கமும் சமம். அதே மாதிரி தான் 3 கோணமும் சமமாக இருக்கும். மொத்தம் 180 டிகிரி. 3 கோணமும் சமம்னா 3மே என்னவாக இருக்கும் அப்படின்னா 60 60 60ன்னு இருக்கும். அப்போ 3மே 60 டிகிரிங்கிறதால அது கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா அக்யூட் ஆங்கிள்டு ட்ரையாங்கிளாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸசைஸ் 4.1 முடியுது. செகண்ட் டேர்மில் 1 மார்க்கும் இதோட முடியுது. அடுத்தடுத்த வீடியோவில் இருந்து தேர்ட் டேர்முக்கான 1 மார்க்கை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.